வாங்க மக்களே, ஷாப்பிங் இல்லை, இது குப்பையை கொட்டிட்டு அப்படியே ஜிம்முக்கு போயிடலாம். ஸோ வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு, பசங்களையும் வீட்டுக்காரையும் பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு, வீடு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய ஹெல்த்தை பார்க்க வேண்டிய டைம், சரியா? ஸோ ஆஸ் விமென்னா நம்ம வீட்டு வேலைகள் மட்டும் பார்க்குறது, குழந்தைங்களை வீட்டுக்காரரை மட்டும் பார்க்குறது மட்டும் கிடையாது. நம்மளுடைய ஹெல்த்தும் நம்ம ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணணும். ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணணும். ஆக்சுவலாக லாஸ்ட் 1 மந்த்தாக நான் ஜிம்முக்கே போகலை. பயங்கர குளிர்னால பெட்ஷீட்டை போத்திட்டு கிடச்சதெல்லாம் நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கி பயங்கர கில்ட் கான்ஷியஸ் ஆகிடுச்சு. இனிமேல் விடக்கூடாது. இன்னும் பனி இருக்குது, ஆனாலும் ஜிம்முக்கு போயாச்சு. அப்பா உருகுது. இன்னைக்கு கொஞ்சம் ஹீட் வந்துருக்கு வெளியில். இதெல்லாம் கொட்டி நம்ம போயிடலாம் கொஞ்சம் பொறுமையாக. நான் ஜிம்முக்கு போய் நம்ம ஜிம்முக்கு வந்துட்டோம். கீழேயும் ஜிம் இருக்குது, மேலேயும் இருக்குது. ஸோ கீழே த்ரெட்மில் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கார்டியோ பண்ணிவிட்டு அப்புறம் வெயிட்ஸ். ஸோ ஆஸ் அ விமன் 35+ ஆகிட்டிங்கனாலே கண்டிப்பாக வெயிட்ஸ் ட்ரெயின் பண்ணுங்கள். அது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் உங்கள் மசில்ஸ்க்கு. ஸோ வெயிட்ஸ் ட்ரைனிங் இஸ் இம்பார்ட்டன்ட். த்ரெட்மில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்க்ளைண்டாக நடக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு 1 hour ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. 40 minutes த்ரெட்மில், ஒரு 20 minutes வெயிட்ஸ் பண்ணேன். பிகாஸ் நான் நிறைய நாளுக்கு அப்புறம் இப்போ தான் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணதுனால யூ ஹேவ் டு டேக் இட் ஸ்லோ. ஸோ ஹோப்ஃபுல்லி கோயிங் ஃபார்வர்ட் ஐ மைட் ஸ்டார்ட் டூயிங் இட் ரெகுலர்லி. ஸோ இந்த நேரத்துக்கு வந்தோம்னா ஜிம் எனக்கு ஃபுல்லாக காலியாக தான் இருக்கும். ஸோ நான் ரெகுலராக வீட்டுக்கிட்ட பண்ணிடுறது. நீ உங்கள் ஃபிட்னஸ்க்காக என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய்.